வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வரிசையில் குரு, இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிறவர் குரு. இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த மாதிரி இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு. அதுக்காக பின்னோக்கி திரும்ப மேஷத்துக்கே வருவாரான்னா இல்லை. அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோக்கி வருவார். அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சுற்றிட்டு இருக்கு. பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால், சூரியனுக்கு 5ஆம் இடத்துலையும் ஆரம்பித்து 8ஆம் இடம் வரைக்கும் இருக்கிற 5, 6, 7, 8 இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும். அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கன்னியில் இருக்கார். ஸோ இந்த கன்னியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வக்ரகதியில் இருப்பார். அதாவது அக்டோபர் மாதம், இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு இந்த குரு வக்ரகதியில் இருக்க போகிறாரு. ஸோ இந்த குரு ஒரு சுபர் வக்ரகதி ஆகிறது நல்லதா கெட்டதா? சிலருக்கு நல்லது, சிலருக்கு அது கெட்டது. ஸோ யாருக்கு, எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது, எந்த ராசிக்காரங்களுக்கு இது கெட்டது அப்படிங்கிறத, ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள். கன்னிராசிக்கு குரு சுகாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி. பட் அவரும் பாதகாதிபதியும் கூட தான். ஸோ அந்த பாதகாதிபதியாகி கன்னிக்கு குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுவும் எங்கே வக்ரம் அடைகிறார்? 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். ஸோ இது ஏற்கனவே கன்னிக்கு இந்த வருஷம் எல்லா டிரான்சிஷனுமே நல்லா இருக்குது. அதில் குரு 9ஆம் இடத்திற்கு போயிருக்கிறதும் நல்லது. இன்னும் அங்கே வக்ரம் அடைகிறது இன்னுமே அது நல்லது. ஸோ என்ன நல்லதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக முதல்ல வீடை மாற்றணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வீடு மாற்றணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக மாற்றலாம். வீடு, வாகனம், சொத்து, வாகனமும் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது தொல்லை கொடுத்துட்ருக்கு, அல்லது ஒரு புது மாடல் கார் பார்த்துருக்கீங்க, பைக் பார்த்துருக்கீங்க, வாங்கணும், இந்த பழசை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வேற ஒன்று வாங்கணும். ஸோ இந்த மாதிரியான வீடுகளை மாற்றுவதற்கு, வாகனங்களை மாற்றுவதற்கான கரெக்டான காலம் இந்த குரு வக்ர காலம். அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிற குரு. ஸோ கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல இப்போ இருக்கிறத விட ஒரு படி ஒரு நல்ல ஒரு வீடோ, ஒரு நல்ல உங்கள் வாகனமோ எல்லாம் அமையும். ஸோ இந்த ப்ளஸ் ஏதாவது சொத்துக்கள், தந்தை வழிகளில் நீங்கள் ஏற்கனவே சொத்துக்கள் யாரை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ அல்லது நீங்கள் எதிர்பார்க்கலனாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் சேரும். தந்தை வழியில் சில பாக்கியங்கள் உங்களுக்கு சேரும். ஏற்கனவே தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இருக்குன்னா இப்போ அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா குரு வக்ரம் ஆகிட்டுருக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு வக்ரம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஸோ அதுவும் இல்லாமல் அவர் சனியும் இப்போது உங்களுக்கு யோகர் சனி. ஸோ அவரும் நவம்பர் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பீரியட் தான். ஏற்கனவே ராசியை குரு பார்வையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் குரு வக்ரமாகி பார்க்கும்போது பொருளாதார ரீதியில் இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மனைவி கூட ஏதாவது வருத்தம் இருக்குது, கணவர் கூட ஏதாவது வருத்தம் இருக்குது, இல்லை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீர்த்து கொள்ளலாம். குரு வக்ரம் பழைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துட்டு சுமூகமாக போக வேண்டிய நேரம். அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஆதாயமும் கிடைக்கும்.
அப்படி எதனாவது இருக்குன்னா ஸோ எல்லாருக்குமே அதான் கிடச்சிருமா அப்படின்னா அது உங்களுடைய பர்சனல் ஜாதகப்படி. ஒரு சிலருக்கு மனைவியால் ஆதாயம் உண்டு, கணவரால் ஆதாயம் உண்டு. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்திற்கு பிளான் பண்ணலாம். என்ன ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தர மேம்பாட்டிற்காக, அடுத்த மேம்பாட்டிற்காக நீங்கள் ஒரு புதுசான ஒரு பணிகளை நீங்கள் ஒரு மேம்பாட்டிற்கான ஒரு திட்டங்களை நீங்கள் இப்போ மேற்கொள்வதற்கான ஆக்சுவலாக கன்னிக்கு இந்த இயர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான இயர். நீங்கள் எல்லாமே இந்த இயர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து மை மாதம் மார்ச் ஏப்ரல் மேலே நிறைய டிரான்சிஷன் இருக்குது. ராகு கேது டிரான்சிஷன், குரு டிரான்சிஷன், சனி டிரான்சிஷன் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் வந்து டிரான்சிஷன் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் வந்துட்டு இந்த பீரியட்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு ஏதாவது புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுனாலும் சரி, அல்லது பார்ட்னர்ஷிப் புதுசாக எதனால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். பார்ட்னர்ஸ் கூட ஏற்கனவே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதை பேசி தீர்த்துக்கலாம். இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்ததுன்னா வேறு ஒரு புது பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அவர்கள் புதுசாக பிஸ்னஸ் கொண்டுட்டு வரலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான புது பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான காலம். அவர்கள் மூலமாக ஆதாயமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான காலம். ஸோ கன்னிக்கு வந்து இது மிகவும் ஒரு நல்ல பொருளாதாரத்தை வந்து கொண்டுட்டு வர்ற காலமாக இருக்கும். பர்சனல் லைஃப்லேயுமே உங்களுடைய தற்பொழுது உங்களுடைய ராசியில் ராசிநாதன் புதன் உச்சமாகி இருக்கிறார். கூடவே வந்து சூரியனும் சேர்ந்து வந்து இருக்கிறது. அது குருவோட பார்வையிலையும், அது பாக்கியஸ்தானத்துலேருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுங்கிறது உங்களுடைய ராசியும் வலுப்பட்டு இருக்குது. 5க்கு அதிபதியாகிய சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். பாதகம் பண்ண வேண்டிய பாதகாதிபதியும் வக்ரமாக போகிறார், அதுவும் பாக்கியஸ்தானத்தில். ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டான பீரியட் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதனால் இந்த பீரியட் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக எதனாவது வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல சம்பளத்தோடவே நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அதனால் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும். பர்சனல் லைஃப்பில் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இப்போ தீர்த்துக்க வேண்டிய காலம். பொருளாதாரத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்க வேண்டிய காலம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு வந்து பொருளாதார தேவைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம். ஸோ அதனால் கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான நேரம் இது. எல்லா வகையிலுமே கன்னி ராசிக்கு இது ரொம்ப நல்லா, இந்த குரு வக்ர பயிற்சி ரொம்ப நல்ல சாதகமான காலமாக இருக்கிறது. அதனால் இந்த காலத்தை முடிஞ்ச அளவுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாகி இருந்ததுன்னா இப்போது இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் தைரியமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, உங்களுக்கு கரண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இப்போது ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசாபுத்தியிலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள், உங்களுடைய லக்னம் 2க்குமான பலன்களையும் தனித்தனி வீடியோவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் 2க்குமான குரு வக்ர பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும். இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம். இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார். ஸோ
ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும். அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து. ஸோ அது வந்து அடுத்த கட்டம். அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம். இவ்வளோதான். இந்த குரு வக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும். நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.